ஆக்சுவலாக பூவே உனக்காக கதையும் டூட் கதையும் ஒரே கதை தான். இங்க வந்து விஜய் பண்ணியிருப்பாரு, இங்க பிரதீப் ரங்கநாதன் பண்ணியிருப்பாரு. இங்க வந்து சார்லி பண்ணியிருப்பாரு விஜய் ஃப்ரெண்டா வந்து டிராவிட் பண்ணியிருப்பாரு. இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2 ஹீரோயின் இருப்பாங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஹீரோயின் இருப்பாங்க. ஆக்சுவலாக பூவே உனக்காக படத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிலிஜன் பேஸ்ட் பண்ணி தான் வந்து ஒரு பிரிவினர் இருக்கும், அதுக்கான ஒரு லவ் ஸ்டோரியாக பண்ணியிருப்பாங்க. ஆனால் இங்கே டூட் படத்தில் என்ன பிரச்சனையாக இருக்கும்னா ஒரு காஸ்ட் பேஸ் பண்ணி ஒரு பிரச்சனை இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் இந்த 2 கதையும் சிமிலர் தான். ஆனால் ஏன் நம்மளுக்கு டூடை விட பூவே உனக்காக ஒர்க் ஆச்சுன்னா, இந்த படத்தில் வந்து விஜய் எனக்கு வந்து ஹீரோயின் மேலே ரொம்ப பெரிய லவ் இருக்கும். அவர் மேன்ஷனில் தங்கியிருப்பார், பக்கத்துலேயே வந்து ஒரு லேடிஸ் பிஜி இருக்கும், அங்கே தான் அந்த பொண்ணு தங்கியிருப்பா. ஸோ அதே மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு பழக்கம் ஸ்டார்ட் ஆகும். ஹீரோ வந்து அந்த ஹீரோயின் மேலே ரொம்ப காதல் வளர்த்துப்பார். ஹீரோ நினச்சிப்பார் அந்த பொண்ணு நம்மள தான் லவ் பண்ணுது போலன்னு சொல்லி ஆசையை வளர்த்து ஒரு பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணியிருப்பாங்க. சரி, அந்த பார்ட்டியில் வந்து ஹீரோ கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிடுவாங்கன்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கும் போது தான் ஒரு ட்விஸ்டே நடக்கும். இந்த பொண்ணு வந்து இன்னொரு பையனை லவ் பண்ணுது அப்படின்ற மாதிரி தெரிய வரும். ஹீரோ ரொம்ப உடஞ்சிருவார். ரிஜிஸ்டர் மேரேஜுக்கு நீங்கள் தான் கையெழுத்துன்னு போடணும்னு சொல்லும் போதும் சந்தோஷமாக அதை ஏற்றுக்கிட்டு இருப்பார். அப்புறம் தான் தெரிய வரும் அந்த பொண்ணு லெவலில் ஒரு பிரச்சனை இருக்குன்னு. அந்த பொண்ணு ஒரு ரிலிஜன், அந்த பையன் ஒரு ரிலிஜன். ஸோ இதனால அவங்க ஃபேமிலி கூட ஒரு பெரிய பிரச்சனை. ஹீரோ என்ன சொல்லுவார்னா, ஓகே உங்கள் 2 ஃபேமிலியும் நான் சேர்த்து வைக்கிறேன், இந்த கல்யாணம் உங்கள் 2 ஃபேமிலியோட சம்மதத்தோடு நடக்கும்னு சொல்லி இவர் ஒரு ப்ராமிஸ் பண்ணுவார். அதுக்காக இவர் சென்னையிலேருந்து கிளம்பி அந்த பொண்ணோட ஊருக்கு போய் இந்த 2 ஃபேமிலியும் சேர்த்து வைக்கிற ப்ராசஸில் இறங்குவார். அந்த டைமில் அவர் ரொம்ப இன்சல்ட் பண்ணுவாங்க, எல்லாமே நடக்கும். அவள் கிடைக்கலன்னு தெரிஞ்சும் இவ்வளோ இறங்கி அந்த பொண்ணுக்காக வேலை செய்கிறவர் தான் ஹீரோ. ஹீரோட ஃப்ரெண்டு சார்லி வந்து விஜய் நாய்ட்ட கேட்பார், இந்த பொண்ணு தான் உங்களுக்கு கிடைக்கலையே, நீ ஏன் அவளுக்காக இவ்வளோ பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்பாரு. அதுக்கு அவர் ஒரு சூப்பரான பதில் சொல்லியிருப்பாரு. அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் சந்தோஷமா வாழலான்னு ஆசைப்பட்டேன். என் ஆசை தான் நடக்கல. அவளாவது ஆசைப்பட்டவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழட்டுமே. ஆக்சுவலாக அந்த 2 குடும்பம் ஒன்றா சேர்ந்துருவாங்க. 2 குடும்பமும் ஒன்றா சந்தோஷமாக இருக்கும். ஏன் அந்த மண்டபத்தில் எல்லாரும் சந்தோஷமாக இருப்பாங்க. அந்த பாட்டு ஃபுல்லாகவே வாழ்த்துட்டு தான் இருப்பார் சந்தோஷமாக. ஆனால் அவரோட கண்ணில் கண்ணீர் தேங்கி நிற்கும், அவர் மனசில் ஆழமான சோகம் இருக்கும். மனதில் நின்ற காதலியே மனைவியாக வரும்போது சோகம் கூட சுகமாகும், வாழ்க்கை இன்பவரமாகும். இவ்வளோ நடந்த பிறகும் கிளைமேக்ஸில் அவர் என்ன சொல்லுவார்னா, நான் லவ் பண்ணதே அந்த பொண்ணுக்கு தெரியலனா அப்போ நான் எவ்வளோ பெரிய அன்லக்கியாக இருப்பேன். இந்த முடிவு வேணா உங்களுக்கு சோகமாக இருக்கலாம், ஆனால் இந்த சோகத்துலேயே எனக்கு ஒரு சோகம் இருக்குது. பேக் எடுத்துகிட்டு அந்த வீட்டிலேருந்து அந்த மண்டபத்துலேருந்து ஏன் அந்த ஊரை விட்டு அவர் கிளம்பி சென்னைக்கு மறுபடியும் கிளம்பிடுவார். ஸோ இதுதான் பூவே உனக்காக ஒரு எமோஷ்னல் லவ் ஸ்டோரி.